வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாளை புட்டபர்த்தி சத்திய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. கோவையில் இயற்கை வேளாண்மை மாநாட்டையும் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக பரப்புரை செய்ய வேண்டாம், மக்களின் தேவைகளை உணர்ந்து கொண்டால் போதும். டெல்லியில் நடைபெற்ற சொற்பொழிவில் வெற்றியின் ரகசியத்தை கூறிய பிரதமர் மோடி. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையின் 89வது நினைவு நாள் கடைபிடிப்பு. தமிழ்நாடு அரசு சார்பிலும் அரசியல் கட்சிகள் சார்பிலும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு புகழஞ்சலி. காகித குடுவைகளில் மது விற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. குழந்தைகளை கெடுக்க நினைத்த திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. காசா மக்களின் மறுவாழ்வுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 13 நாடுகள் ஆதரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆந்திரத்தில் சத்திய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டின் கோவையில் இயற்கை வேளாண்மை மாநாட்டையும் தொடங்கி வைக்கிறார். சத்திய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை முற்பகல் 10 மணிக்கு ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் உள்ள சத்திய சாய்பாபா சமாதிக்கு செல்கிறார். அதன் பின் சத்திய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு நாணயம், அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிடுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு பின் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு செல்கிறார். கோவையில் பகல் 1:30 மணிக்கு தென்னிந்திய அளவிலான இயற்கை வேளாண்மை மாநாட்டையும் தொடங்கி வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே நாடு முழுவதும் உள்ள 9 கோடி உழவர்களுக்கு ஆளுக்கு 2000 ரூபாய் என்ற கணக்கில் மொத்தம் 18,000 கோடி ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கு நேரடியாக வரவு வைக்கிறார். கோவையில் நவம்பர் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும் இயற்கை வேளாண்மை மாநாட்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த உழவர்கள், அறிவியலாளர்கள், விற்பனையாளர்கள் என 50,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதும் கடுமையாக பரப்புரை செய்ய வேண்டியதில்லை என்றும், மக்களின் தேவைகளை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராம்நாத் கோயங்கா நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது ராம்நாத் கோயங்கா நாடே முதன்மையானது என்கிற கொள்கையை கொண்டவர் என தெரிவித்தார். எது சரி என்றும் உண்மையானது என்றும் கருதுகிறாரோ அந்த பக்கம் உறுதியாக நின்ற அவர் எல்லாவற்றையும் விட கடமையை மேலாக கருதியவர் என்றும் கூறினார். அதிக எண்ணிக்கையில் மக்கள் பங்கேற்கும் பொழுது ஜனநாயகம் வலுவடையும் என குறிப்பிட்ட பிரதமர், அண்மையில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் அதற்கு சான்றாகும் என தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி மாதிரி உலகின் நம்பிக்கை மாதிரியாக திகழ்வதாக தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒருவர் எப்பொழுதும் பரப்புரை நோக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை என்றும், மக்களின் தேவைகளை உணர்ந்து கொள்ளும் நிலையில் இருந்தால் போதும் என்றும் பிரதமர் கூறினார். மாவோ ஈசத்தின் ஆதிக்கம் குறைந்து வருவதாகவும், இது இந்தியாவின் வளர்ச்சி உகந்தது என்றும் குறிப்பிட்டார். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையின் 89வது நினைவு நாளில் தமிழ்நாடு அரசு சார்பிலும் அரசியல் கட்சிகள் சார்பிலும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் அவர் உருவப்படத்திற்கு அமைச்சர் அன்பரசன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்பொழுது அவருடைய மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செக்கெடுத்த செம்பல் தன் வாழ்நாளெல்லாம் நம் மண்ணில் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட தியாக சுடர், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை அடியோடு ஒழித்திட பாடுபட்ட கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்தம் தியாகத்தையும் தேச பக்தியையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ளைய ஏகாதிபத்திற்கு எதிராக சுதேசி கப்பல் விட்டு பொருளியல் போர் புரிந்த பெருந்தகை சிதம்பரம் பிள்ளை என தெரிவித்துள்ளார். சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் விடுதலை போருக்கு ஈந்த வறுமைகள் வாடிய வள்ளல், தமிழ் இலக்கியங்களை பழுதர கற்றுணர்ந்த தமிழ் பேரறிஞர் சிதம்பரம் பிள்ளை என குறிப்பிட்டுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அசைக்க முடியாத தேசபக்தியை கொண்டு தேசத்தின் விடுதலைக்காக போராட்டத்திற்கு சுதேசி கனல் மூட்டிய பெருமகனார் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய அடக்குமுறைக்கு தலைவணங்காமல் இவர் ஓட்டிய சுதேசி கப்பல் கடலை மட்டுமல்ல ஆங்கிலேய படைகளையும் கலங்க செய்தது என குறிப்பிட்டுள்ளார். காகித குடுவைகளில் மது விற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ள நிலையில், குழந்தைகளை கெடுக்க நினைத்த திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். மது வகைகளை சிறிய அளவிலான காகித குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்தது மிகவும் ஆபத்தானது. இது குழந்தைகளின் வாழ்வில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தில் மது வகைகளின் தரப்பெயர் தொடர்பாக வழக்கு விசாரணைக்காக கண்ணாடி புட்டிகளிலும் காகித குடுவைகளிலும் அடைக்கப்பட்ட மது வகைகளின் மாதிரிகள் நீதிபதிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். மேல் சட்ட பைகளிலும் கால் சட்டை பைகளிலும் எளிதாக எடுத்து செல்ல வசதியாக சிறிய காகித குடுவைகளில் விஸ்கி எனும் மது வகை அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிர்ச்சி அடைந்ததையும் கண்டனம் தெரிவித்ததையும் குறிப்பிட்டுள்ளார். பழச்சாறு அடைக்கப்பட்ட டெட்ரா பேக் போல காட்சியளிக்கும் மது குழந்தைகளின் கைகளில் கிடைத்தால் என்னாகும் என்று கூறிய நீதிபதி, இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் வருங்கால தலைமுறையினரை சீரழிக்கும் வகையில் காகித குடும்பங்களில் மது வணிகம் செய்ய நினைத்ததற்கு திமுக அரசு வெக்கி தலைகுனிய வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் தலைமையில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதி மாறன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் ஆகியோர் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசிய பொழுது, கேலோ இந்தியா தரவரிசையில் 73வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது 3வது இடத்திற்கு வந்துள்ளது என பெருமிதமாக தெரிவித்தார். பின்னர் போட்டியில் தமிழகத்திலிருந்து 24 அணிகள் பங்கேற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை, அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே பாகல்பட்டி ஆதிசிவன் சோழேஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டி கிராமத்தில் உள்ள ஆதிசிவன் சோழேஸ்வரர் கோவிலில் அனைத்து சுவாமிகளுக்கும் தனித்தனியாக கோபுரம், மண்டபம், கொடிமரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் நடைபெற்ற மண்டல பூஜைகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தரிசனம் செய்து சுவாமிகளை வழிபட்டார். இதையடுத்து அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்தனர். பின்னர் அவர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மாமல்லபுரத்தில் 38 மாவட்டங்களை சேர்ந்த 420 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சித்துறை சார்பில் 38 மாவட்டங்களை சேர்ந்த சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு 272 கைவினை கலைஞருக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விருதுகள் வழங்கினார். தொடர்ந்து குழு உற்பத்தி விருது 3 குழுக்களுக்கும், கைவினைப் பொருட்கள் விருது 3 கலைஞருக்கும் 40,000 ரூபாயும், 4 கிராம் தம்பமும் தாமிர பத்திரமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதையடுத்து 70 பெண்கள் கைவினை கலைஞர்கள் உட்பட 131 சிறந்த கைவினை கலைஞருக்கு ஊக்கத்தொகையாக 10,000 ரூபாயும், வெள்ளி பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கினர். பின்னர் அடுத்த தலைமுறை கலைஞரை ஊக்கப்படுத்தும் வகையில் 30 வயதிற்கு உட்பட்ட இளம் கைவினைகள் 222 பேருக்கு 2,000 ரூபாயும், வெள்ளி பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் பூம்புகார் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அமிர்த ஜோதி, கைத்தறித்துறை செயலாளர் அமிர்தவல்லி, மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியும் வீட்டுமனை பட்டா வேலை வழங்குவதாகவும் தெரிவித்து ஆறுதல் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்து பூட்டை கிராமத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் வசதி தம்பதியினருக்கு 3 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளையும் உள்ளனர். இதில் கமலக்கண்ணனின் மனைவி வசந்தி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலை குறைவால் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து கமலக்கண்ணன் அதே கிராமத்தில் கூலி வேலை செய்து பிள்ளைகளை வளர்த்து வந்துள்ளார். இதையடுத்து கமலக்கண்ணனுக்கு சிறுநீர கோளாறு பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் தந்தையை இழந்த குழந்தைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் நிர்கதியாய் நின்றனர். இதையறிந்த கிராம மக்கள் இறுதி சடங்கை அவர்களது சொந்த செலவில் செய்தனர். மேலும் கிராம மக்கள் குடும்ப செலவிற்காக 70,000 ரூபாய் பணத்தை அளித்தனர். இந்த தகவல் அறிந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கமலக்கண்ணன் மகள்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறி அரசு சார்ந்த அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக கூறி உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தாயும் தந்தையும் இழந்த 4 குழந்தைகளுக்கும் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியும் வீட்டுமனை பட்டா வேலை வழங்குவதாகவும் தெரிவித்து ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த்,
சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், ரிஷவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் ஆகியோர் உடனிருந்தனர். கடகோட்டி அவன் பேர் அபினேஷ், அவன் பேர் அபினேஷ். அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. இந்த செய்தி பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்தது. பத்திரிகை செய்தி வெளிவந்த உடனேயே சென்னையில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த குழந்தைகளிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். என்ன பிரச்சனை, எப்படி இறந்தார், என்ன சமாச்சாரம்னா, அவர் நீண்ட நாட்களாக உடல்நல சரியில்லாத டயாலிசிஸ் பண்ணியிருந்தார். அரசு மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் பேஷண்ட்டார். அதனால் அவர் இயற்கை மரணம் தான். மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள நிதி உதவி தொகையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மருத்துவ மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 134 மருத்துவ மாணவர்களுக்கும் 165 செவிலியர் மாணவர்களுக்கும் என மொத்தம் 3,14,70,70,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி நிதி உதவியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலாளர் கிருஷ்ணமோகன், அரசு செயலாளர் முகமது அசான் மற்றும் பலர் உடனிருந்தனர். அஞ்சலகங்களில் அந்தந்த மாநில மொழிகளை படித்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் ஞானமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் ஞானமூர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக உள்ள அஞ்சலகங்களில் தமிழ் தெரியாதவர்களை பணியமர்த்தப்படுவது கூடுதலாகி வருகிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஆவடி அஞ்சலகத்தில் தமிழ் தெரியாத வடநாட்டை சேர்ந்த ஒருவரை மத்திய அரசு நியமித்துள்ளது என்றும் அவருக்கு தமிழ் தெரியாததால் தமிழில் உள்ள முகவரிக்கு அனுப்ப முடியவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அஞ்சலகங்களில் அந்தந்த மாநில மொழிகளை படித்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ரோட்ராக் கிளப் ஆஃப் ஜிசிடி சார்பில் பூங்கா புதுப்பிப்பு திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. கோயம்புத்தூரில் ரோட்ராக் கிளப் ஆஃப் ஜிசிடி சார்பில் பூங்கா புதுப்பிப்பு திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 69வது வார்டில் அமைந்துள்ள கார்ப்பரேஷன் பூங்காவை சுத்தம் செய்தல், மரங்கள் மற்றும் செடிகள் நடுதல் உள்ளிட்ட பணிகள் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் காட்பிட் மரியா விஸ்வாசம் அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கவுன்சிலர் சரவணன், மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார், தனியார் நிறுவன மேலாளர் காட்பிட் மரியா விஸ்வாசம், தலைவர் விஜயகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை பொதுமக்கள் பாராட்டினர். உலக ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்ற சரவணமணி, கேரள பெண் பூமிகா ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற உலக ஆணழகன் போட்டியில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பட்டம் வென்ற சரவணன்மணி, தங்கம் வென்ற கேரள பெண் பூமிகா ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அவரது நண்பர்கள், உறவினர்கள், பாடி பில்டர் சங்கத்தினர் உற்சாகமாக சால்வைகள் பொருத்தியும் மாலைகள் போட்டும் வரவேற்று அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் பேசிய பொழுது, கடுமையான போட்டிகளுக்கிடையே இந்திய அணிக்காக தமிழகத்தை சேர்ந்த சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து ஆணழகன் போட்டியில் வெற்றி வாகை சூடிய சரவணன்மணி பேசிய பொழுது, தொடர்ச்சியாக பதக்கம் வென்றது மகிழ்ச்சி என்றும், அதுபோல பயிற்சி மற்றும் பயண செலவை அரசு உதவிட முன்வர வேண்டும் என்றார். இன்கம் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்றேன். லாஸ்ட் இயர்ல இதே மாதிரி கோல்டு வாங்கினதால சாம்பியன்ஷிப் பண்ணேன். அதுல ஜாப், அந்த மூலியமா ஜாப் வாங்கினேன். கண்டிப்பா தொடர்ந்து 3 வருஷமும் நான் மிஸ் சாம்பியன்ஸ் சாம்பியன் வாங்கியிருக்கோம். இது ஒரு ஹேட்ரிக் பண்ணியிருக்கோம் இந்த கண்டிஷா 3 இயர்ஸ் பண்ணதால. கண்டிஷா 4 இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்வர் பண்ணாரு. கண்டிஷா 3 இயர்ஸ் நான் பண்ணேன். இது மூலியமா பாத்தீங்கன்னா நான் ஜாப் வாங்கியிருக்கேன். கவுண்டம்பாளையத்தில் ஜேசிஐ ஜெனித் 2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையத்தில் ஜேசிஐ ஜெனித் 2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் தலைமை விருந்தினராக முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியன், கௌரவ விருந்தினராக தேசிய துணைத் தலைவர் அசோக், புதிய மாவட்ட தலைவர் பிரேம் சரவணன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கவுன்சிலர் பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பின்னர் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய தலைவராக தலைவர் சிந்து, செயலாளர் அரவிந்த், காசாளர் பிரவீன், துணைத் தலைவர்கள் கார்த்திக், பிரபு, கவிதன், செயலாளர் ஹாசினி, பொருளாளர் ஹரிணி ஆகியோர் பொறுப்பேற்றனர். இதையடுத்து விழாவில் ஜெனித் கிளையில் கடந்த ஆண்டில் சிறந்து செயல்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து விழாவில் 2026ஆம் ஆண்டின் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தூத்துக்குடியில் இந்து காட்டு நாயக்கன் சமூக மக்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கணேசபுரத்தில் வசித்து வருகின்ற இந்து காட்டு நாயக்கன் சமூக மக்கள் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை புரட்சி பாரத கட்சியினருடன் இணைந்து முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரிசெல்வம் பேசிய பொழுது, சாதி சான்றிதழ் இல்லாததால் குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் பாதையில் நிறுத்தும் அவலம் உள்ளது என்று கூறினார். இதையடுத்து அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என தெரிவித்தார். அந்த தெருவை சேர்ந்த மக்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் வந்திருக்கிறோம். பல்வேறு அதிகாரிகளிடம் அவர்கள் மனு கொடுத்து இதுவரை எந்த பலனும் இல்லை. ஆலங்குடி நகரின் பிரதான பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அரசு மதுபான கடையினால் பொதுமக்கள் கடும் அவதியடைகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மர பேருந்து நிறுத்தம் அருகே அரசு மதுபான கடை உள்ளது. இதனால் பொதுமக்களும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வரும் நிலையில் விரைவில் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். பின்னர் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அஞ்சு கிராமத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே காணிவிடும் சோதனை சாவடி முன்பு லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க செயலாளர் சிவக்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் கார்வணி செல்வன் கலந்து கொண்டார். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் சோதனை சாவடிகள் லாரிகளுக்கு கடும் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புதிதாக பதவியேற்ற காவலர் மகேஷ் நேர கட்டுப்பாட்டை தனது சொந்த விருப்பப்படி மாற்றி வருவதாகவும் கூறினார். இதையடுத்து அஞ்சு கிராம காவல் ஆய்வாளர் செல்வகுமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது தங்களது கோரிக்கைகள் வருகின்ற 19ஆம் தேதிக்குள் தீர்வு காணப்படும் என உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் நடராஜன், ஜோஷ் மைக்கேல், தேவராஜ், அனிஷ், செல்வகுமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மினி லாரி, டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு பெருமை மிகுந்த அஞ்சு கிராமத்திலே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஓமலூர் அருகே தந்தையை சமட்டியால் அடித்து உயிர்மாய்க்க செய்த மகனை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல்பாக்கு கிராமத்தை சேர்ந்த சேகர் தீக்குச்சி தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்த தொழிற்சாலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பால்சுவாமி, அவரது இரண்டாவது மனைவி செல்வராணியின் மகன் மனோகரன் ஆகிய மூவரும் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் மதுபோதையில் மகன் மனோகரன் தந்தை பால்சாமியுடன் தகராறு செய்து அருகில் கிடந்த இரும்பு சம்மட்டியால் தலையில் தாக்கினார். அப்பொழுது அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஓமலூர் காவல்துறையினர் மனோகரனை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதையடுத்து பால்சுவாமி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரெகுநாதபுரத்தில் வலப்பை ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் வலப்பை ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு ஆலய குருநாதர் மோகன் சுவாமிகள் மாலை அணிவித்து ஆசி வழங்கினார். ரெகுநாதபுரம் ஸ்ரீ வலப்பை ஐயப்பன் ஆலயத்தில் குருநாதர் பேசிய பொழுது, ரெகுநாதபுரம் வலப்பை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறும் பூஜையானது சபரிமலைகள் பூஜை நடைபெறுவது போன்றே ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்றார்.
இதையடுத்து மாலை அணிந்த சுவாமிகள் பீடி, சிகரெட் மற்றும் லாகரி வஸ்துக்கள் பயன்படுத்தாமல் 41 நாட்கள் முறையாக ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மழைக்காலங்களில் வருகின்ற சாதாரண காய்ச்சலை வைரஸ் காய்ச்சல் என்று கூறி பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் தென்னங்குடிகள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருத்துவ பெட்டகங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு வந்தால் உடனடியாக தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதனால் 4.5 ஆண்டுகளில் ஒற்றை இலக்கத்தில் தான் டெங்கு உயிரிழப்புகள் இருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சிகள் 65 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததாகவும் திமுக ஆட்சியில் அது குறைந்துள்ளது என்றும் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கடைகோடி மனிதர்களுக்கும் மருத்துவ சேவையை முழுமையாக கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் மிக சிறப்பான திட்டம் ஒன்றினை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த குக்கிராமத்துக்கே வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்து விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 89வது நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அவர் உருவ சிலைக்கு அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கப்பலோட்டிய தமிழர் செக்கிழத்து செம்பல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 89வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவர் உருவ சிலைக்கு தமிழக சமூகத்துறை அமைச்சர் கீதாஜீவன், மேயர் ஜெகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி நாசரத் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக TSS அணி நிர்வாகி கிப்சன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி நாசரத் திருமண மண்டபத்திற்கு நடைபெற்று வரும் தேர்தலில் செயலாளராக இருந்த கிப்சன் தலைமையிலான அணியினரும் முன்னாள் செயலாளர் STK ராஜன் தலைமையிலான அணியினரும் தூத்துக்குடி நாசரத் திருமண மண்டப மீட்பு அணியினரும் போட்டியிட்டனர். STK அணியினர் கிப்சன் அணி நிர்வாகத்தினர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். இதன் தொடர்பாக கிப்சன் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது அவர் தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்தார். ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடு எதுவும் தான் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். தேர்தலில் தங்கள் அணிதான் வெற்றி பெறும் என்று கிப்சன் தெரிவித்தார். ஒரு சில சான்றுகளை நான் எடுத்துக் கூறுகிறேன். அண்ணன் ஜான்சன் அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார், விரம்பு சேனல் ஒரு மீட்பு இயக்கம் 1 வருடமாக நான் இயக்கிக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதே தெரிகிறது இது STK ராஜன் அவர்களுடைய பி டீம் என்று தெளிவாக தெரிகிறது. கடந்த நாட்களுக்கு வரை அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் மூன்றாவது அணி தனியாக நிற்க போறோம், மீட்பு இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தூத்துக்குடியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் தனக்கு வீடு ஒதுக்கப்படாததால் இலங்கை தமிழ் பெண் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் உள்ள நிஷாந்த் என்பவரின் மனைவி பாசினா மிஜல்லா. இவர் 30 ஆண்டுகளாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்பில் குடியிருந்து வருகிறார். அங்கே உள்ளவர்களுக்கு தமிழக அரசால் புதிய வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாசினாவிற்கும் புதிதாக வீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் பாசினாவிற்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை அதிகாரிகள் வேறு ஆளுக்கு ஒதுக்கியுள்ளனர். இது குறித்து அவர் அதிகாரியிடம் முறையிட்டுள்ளார். ஆனால் அதிகாரிகள் அவரின் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் பாசினா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தனது 2 குழந்தைகளுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். உங்களுக்கு இலங்கை சான்றிதழ் வேணும்ன்றாங்க. இந்தியாவில் பிறந்த நானும் என் குழந்தைங்களும் எப்படி நாங்கள் போய் இலங்கை சான்றிதழ் வாங்குறது? இவங்க அதை வாங்க சொல்கிறாங்க. நான் அதுக்கும் முயற்சி செஞ்சுட்டேன். என்னோட பிறந்த சான்றிதழில் பேர் திருத்தம் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது, பேர் இல்லாததுனால அது பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாதான் பண்ண முடியுன்றாங்க. 30 வருஷமாக கேம்பில் இருக்கேன். முகாமில் வழங்குற பணக்கூட வழங்குறாங்க, மற்ற உதவிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. வீடுன்னு வரும்போது எனக்கு அது மட்டும் நான் எலிஜிபிள் இல்லை, எனக்கு இலங்கை சான்று தான் வேணும்னா இது வரைக்கும் கொடுத்த வீடுகள் எல்லார்ட்டையும் இலங்கை சான்று வாங்கிட்டு வீடு கொடுத்திருக்காங்களா கேட்டா அதுவும் கிடையாது. சங்கராபுரத்தில் மண் சாலையை தார் சாலையாக அமைத்துக் கொடுக்க நிலத்தின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்து காட்டுக்கோட்டையை சேர்ந்த தண்டபாணி என்பவருக்கு அதே பகுதியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கும் விவசாய நிலத்தில் பாதை பயன்படுத்துவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்துள்ள கோவிந்தராஜ் மீது தண்டபாணி அளித்த புகாரின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் புறம்போக்கு நிலத்தை கைப்பற்றி மண் சாலையை அமைத்துள்ளனர். ஆனால் அந்த பாதையை பயன்படுத்தி தண்டபாணி குடும்பத்தினருக்கு கோவிந்தராஜ் உயிர் மாய்க்க மிரட்டல் விடுத்துள்ளதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மண் சாலையை தார் சாலையாக அமைத்து கொடுக்கவும் தண்டபாணி கோரிக்கை விடுத்தார். இனி வருவது உலக செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேர் மாயமாகியுள்ளனர். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் பல வீடுகள் மண்ணில் புதையுண்ட நிலையில் 18 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக பேரிடர் தணிப்பு கழகம் வெளியிட்ட செய்திகள், மத்திய ஜாவாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 34 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் 30 வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு உள்ளன. இதையடுத்து மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பிரசித்தி பெற்ற பஞ்சமி தேவி ஆலயத்தில் நடிகர் விஷால் சுவாமி தரிசனம் செய்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் ஆணிகரா பகுதியில் பஞ்சமி தேவி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு தமிழ் பிரபல நடிகர் விஷால் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த விஷாலுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் கைவட்டக குருதி பூஜை என்ற சிறப்பு பூஜை செய்தார். இந்த பூஜை கேரள கோயில்களில் செய்யப்படும் சிறப்பு வாய்ந்த சடங்காகும். இது தீய சக்திகளை அகற்றி தடைகளை நீக்கி வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வர உதவும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. பின்பு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்துவிட்டு நடிகர் விஷால் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இனி வருவது வானிலை செய்திகள். கனமழை காரணமாக இன்று நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கனமழை பொழியும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல் நாகப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோடியங்கரைகள் 13 சென்டிமீட்டருக்கும், திருக்குவளையில் 12 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டரும், தலைஞாயிறு, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்து தலைநகரான கெய்ரோவில் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் பந்தயத்தில் இந்திய வீரர் குர்பிரீத் சிங் போராடி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதைத் தொடர்ந்து உக்ரைன் வீரர் பாவ்லோ கோரோஸ்டிலோ தங்கப்பதக்கமும், பிரான்ஸ் வீரர் யான் பியரி லூயிஸ் வெண்கலப் பதக்கமும் வென்றார். பின்னர் இந்த போட்டியின் முடிவில் இந்தியா 13 பதக்கங்களுடன் 3வது இடம் பெற்றது. சீனா 21 பதக்கங்களுடன் முதலிடமும், தென்கொரியா 14 பதக்கங்களுடன் 2வது இடமும் பிடித்தன. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 11,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 99,496 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 211 புள்ளிகள் குறைந்து 84,740 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 84 புள்ளிகள் குறைந்து 25,929 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
நாளை புட்டபர்த்தி சத்திய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. கோவையில் இயற்கை வேளாண்மை மாநாட்டையும் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக பரப்புரை செய்ய வேண்டாம், மக்களின் தேவைகளை உணர்ந்து கொண்டால் போதும். டெல்லியில் நடைபெற்ற சொற்பொழிவில் வெற்றியின் ரகசியத்தை கூறிய பிரதமர் மோடி. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையின் 89வது நினைவு நாள் கடைபிடிப்பு. தமிழ்நாடு அரசு சார்பிலும் அரசியல் கட்சிகள் சார்பிலும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு புகழஞ்சலி. காகித குடுவைகளில் மது விற்கும் திட்டம் ஆபத்தானது என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. குழந்தைகளை கெடுக்க நினைத்த திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. காசா மக்களின் மறுவாழ்வுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 13 நாடுகள் ஆதரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.